புதுயுகம் படைப்போம். யூடியூப் சேனலில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள், திருமறை, இறையியல் சார்ந்த வேத விளக்கங்கள், தியானங்கள், சிந்தனையை தூண்டும் குறும்படங்கள், குருத்தோலை ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை சிறப்பு நாட்களுக்கான அருளுரைகள் வழங்குபவர் பேரருள் திருமுனைவர் தா. சந்திரசேகரன், மேனாள் பேராயர், CSI திருச்சி, தஞ்சை திருமண்டலம். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக சிலுவையிலே இயேசு மொழிந்த 7 பெரும் வார்த்தைகள், அந்த தியானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 7 வார்த்தைகளிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும் அது 46வது வசனம், மார்க் 15ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம். இதில் மத்தேயு எபிரேய மொழியில் இந்த வார்த்தையை அப்படி தருகிறார். மார்க்கு இதை அரமைக் மொழியில் எடுத்துரைக்கிறார். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் 2 நற்செய்தி நூல்களிலே வருகிற வார்த்தை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படுதல் என்பது மனுக்குலத்திலே அந்த அனுபவம் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருப்பதைப் போல நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அதே போல பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொன்ன தன்னுடைய சீசன் தோமாவிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ அறியவில்லையா என்று சொல்லி இந்த 2 வசனங்களையும் அல்லது இந்த யோவான் 14, 15 அதிகாரங்களிலே தனக்கும் பிதாவுக்கும் இருந்த ஒரு ஆழமான உறவை முழுக்க அவர் இந்த சிலுவையிலே இழப்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவை என்ற ஒரு கொலைக்களத்தில், அந்த கொலை கருவியில் இந்த வார்த்தையை, அந்த ஆழ்ந்த துன்பத்திலே இயேசு கிறிஸ்து நெருக்கமாக இருந்த பிதாவே தன்னை கைவிடுவதாக அவர் உணர்கிறார். இப்பொழுது நாம் ஈரான், ஈராக், இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறுகின்ற போர், இதிலே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலிலிருந்து ஒரு குண்டு ஈரானிற்கு வீசப்படுகிறது. அந்த குண்டு ஒரு தொடக்கப்பள்ளி கட்டிடத்திலே விழுகிறது. 165 குழந்தைகள் அங்கேயே இறந்து விடுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த குழந்தைகளை அந்த படிப்பதற்கு அங்கே அனுப்பிய பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். கைவிடப்படுதல் என்பது எவ்வளவு கொடூரமானது என்று. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் கடவுளால் கைவிடப்பட்ட நிலை அவர் உணர்ந்தாலும், அது தன்னுடைய தனி துன்பத்தில் அதை பேசினாலும், இந்த வார்த்தையை நாம் ஒரு பிரதித்துவத்தின் குரலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக உலகத்திலே அதிகமாக நேசித்த பெற்றோர்களால் பிள்ளைகள் கைவிடப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்படுகிறார்கள். எல்லோரும் ஒரு விதத்திலே இந்த கைவிடப்படுகிற அனுபவத்தை கடந்துதான் வருகிறோம். ஆக நம்மளுடைய அனுபவத்தையும் அவர் அங்கு சிலுவையிலே ஒரு அடையாளமாக முழுமையாக தன்னை அதில் இணைத்து கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார் என்பது மிக முக்கியமானது. அதையும் அவர் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டாலும் கூட இறுதியிலே கடவுளிடத்திலே தன் ஆவியை அவர் ஒப்படைப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக கைவிடப்படுதல் என்பது இயேசு கதறி சொன்ன வார்த்தை என்றாலும் கூட மக்களுடைய பிரதிநிதியாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இப்படி கைவிடப்படுகின்ற இந்த நிலை உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்விலே அவர்கள் கடந்து வந்த ஒரு ஆழமான துன்பம். ஆக அதை அவர் அந்த சிலுவையிலே எதிரொலிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். நெருக்கமான பிதா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னதை அவர் யோசிக்கிறார். நெருக்கமான உறவை இழக்கிறார். அந்த உறவிலே ஒரு பெரிய
இருள் சூழ்ந்து கொள்கிறது. இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாகவே கிழிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சமத்துவத்தை அதன் வழியாக அவர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு இருந்த நெருக்கமான உறவை கூட இழப்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அது ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ஒரு குரலாகவே அவர் ஒலிக்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த வார்த்தையிலே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது அது ஒரு தனிப்பட்ட அவருடைய துன்பத்திலே அந்த இழப்பை, இருளை அவர் கடந்து வந்தாலும் அது அவருடைய இழப்பு மட்டுமல்ல. அப்படி லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு வழிகளிலே அவர்கள் கைவிடப்படுகிறார்கள் என்பதனை அவர் இந்த வார்த்தையின் வழியாக தன்னை கைவிடப்பட்ட மனுக்குலத்தோடு அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு தரும் ஒரு சத்தியம். ஆனாலும் கடைசியிலே அவர் கைவிடப்பட்ட நிலை இருந்தாலும் கூட கடைசியிலே தன் ஆவியை அவரே முன்வந்து கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். சிலுவை என்பது ஒரு நெறி சார்ந்த வாழ்வின் குறியீடு. அது மட்டுமல்ல, சிலுவை என்பது கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாத ஒரு நேர்மையான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார். அவர் வாழும் அந்த சமூகத்தை அங்கு நடைபெறும் இந்த எளிய மக்களுக்கு எதிராக நடைபெறும் சட்டதிட்டங்களை எல்லாம் அவர் கேள்விக்கு உட்படுத்தினார். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததின் வழியாகத்தான் அவர் சிலுவையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. ஃபாதர் ஜெரி அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார், மரணத்தை மரணமே தீர்மானிக்க அனுமதித்தார், ஆனால் வாழ்க்கையை தான் மட்டும் தீர்மானித்தவராகவே பயணித்தார் என்ற வார்த்தை அவர் அடிக்கடி சொல்வார். ஆக தான் வாழ்ந்த 33 ஆண்டு கால வாழ்வு அந்த சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றம், இந்த சமூகத்திலே இறை அரசின் விழுமியங்களை எல்லாம் அவர் விதைத்தார். அது ஒரு கூட்ட மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஆக அந்த ஆளும் வர்க்கத்திற்கு மக்களின் சார்பாக இருந்து அவர் பேசினார், அவர்களோடு உரையாடினார். ஆக இந்த செனகரிட்டன் சபை உறுப்பினர்களும் ஆசாரியர்களும் ஆளுநர்களும் எல்லாம் இணைந்து அவரை சிலுவைக்கு இட்டு செல்கிறது. அது மட்டுமல்ல, லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் கலிலியா தொடங்கி எல்லாருக்கும் கற்பித்து கலகம் செய்தவன் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்வும் 12 அவர் கற்றுக் கொடுத்த போதனைகள் அது முழுக்க அந்த சமூகத்தை புரட்டி போட்டது. ஆளும் வர்க்கத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது. ஒட்டுமொத்த உலகத்தின் அநீதி, அநியாயம், பொய், திருட்டு என்று இறையரசுக்கு எதிரான அனைத்து காரியங்களையும் அவர் எதிர்த்து பேசினார், மாற்றி அமைக்க முயற்சி செய்தார். அவை எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து அந்த சுமக்க முடியாமல் அந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார், கடவுளை கைவிட விடுவாரோ என்ற அந்த கைவிடப்படுகிற ஆழமான இருளை அவர் கடந்து போகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி சிந்திக்கிறீர்கள்? என்னுடைய சிந்தனைக்கு வந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4வது வார்த்தையை நமக்கு விடுக்கின்ற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இப்படி கைவிடப்படுகிற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறோமா? ஆக கைவிடப்படுதல் என்பது ஒரு கொடுந்துயரம், ஒரு துன்பம். அதை சந்திக்கின்ற மக்களோடு நம்முடைய வாழ்வை நாம் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆக இந்த வார்த்தையை நமக்கு தருகின்ற ஒரு பெரிய அறைகூவல், சவால், ஒரு பாடம் நம்மிடத்திலே விட்டு செல்கிறது. அநீதிக்கு துணை போகாமல், அநியாயங்களுக்கு துணை போகாமல் நாம் கைவிடப்பட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக அமையட்டும். அது மட்டுமல்ல, அநீதியை எதிர்த்து நிற்க வேண்டும். அவர் வாழ்ந்ததைப் போல நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விட்டு சென்ற இறையரசின் விழுமியங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.